தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பாஜகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பாரதியாரின் புகழை பாடுவதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்வதாகவும், தமிழகத்தில் பெண் விடுதலைக்காக பெரியாருக்கு அங்கீகாரம் கொடுக்கும் அளவிற்கு பாரதியாருக்கு இந்த அரசு உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்று பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், அதானியை முதலமைச்சர் சந்திக்கவில்லை என்றுதான் கூறுகிறார், ஆனால் என் குடும்பத்தை சார்ந்த யாரும் அதானியை சந்திக்கவில்லை என்பதை உறுதியாக சொல்ல வேண்டும் என்று கூறினார். நாகை அருகே செம்பியன் மகாதேவியில் கனமழை காரணமாக கூரை வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த விநாயகன் தோப்பு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் முருகதாஸ், லட்சுமி தம்பதியினர். இவர்கள் தனது மகள் மற்றும் மகனோடு கூரை வீட்டில் வசித்து வருகின்றனர். இவர்கள் வழக்கம் போல இரவு வீட்டில் படித்து உறங்கிய போது எதிர்பாராத விதமாக கனமழை காரணமாக வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் அவர்களது 13 வயது மகன் கவியழகன் மீது சுவர் விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார். இடிபாடுகளில் சிக்கிய சிறுவனை உடனடியாக மீட்டு அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் லேசான காயங்களோடு முருகதாஸ், லட்சுமி மற்றும் அவரது மகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக அடையாளம் தெரியாத சந்தேகிக்கும்படியான நபர்கள் ஊருக்குள் வர தடை விதித்து கிராம மக்கள் பதாகைகள் வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமகவுண்டம்பாளையம் கிராமத்தில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி 3 பேர் நள்ளிரவில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் 14 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சேமலைகவுண்டம்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கண்டியன்கோவில் கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆங்காங்கே பதாகைகள் வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஊருக்குள் வசிப்பவர்களும் தோட்டசாலையில் வசிப்பவர்களும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அந்த பதாகைகளில் இடம்பெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்கள் ஊருக்குள் நுழைய தடை எனவும், அடையாளம் தெரியாத நபர்களை வைத்து வீடு மராமத்து பணி செய்வதையும் கிணறுகளை தூர்வாரும் பணி செய்வதையும் தவிர்ப்போம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜ்யசபை தலைவர் மீது கொண்டுவரும் தீர்மானம் தோற்கடிக்கப்படும் என அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்ல சென்னை விமான நிலையம் வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி, கோவை விமான நிலையங்களில் செய்தியாளர்கள் கேட்பதால் பேசுகிறேன் எனவும், சென்னையில் அலுவலகத்தில் சந்திப்பதால் விமான நிலையத்தில் தவிர்க்கிறேன் எனவும், பத்திரிகையாளர்கள் மீது பெரிய மரியாதை இருப்பதாகவும் கூறினார். மேலும் ராஜ்யசபை தலைவர் மீது எதிர்க்கட்சியினர் செய்வது முழுக்க முழுக்க அரசியல் எனவும், 73 ஆண்டுகளாக இல்லாத ஒரு நடைமுறையை கொண்டு வந்துள்ளதாகவும், இதுவும் தோற்கடிக்கப்படும் என்று முழு நம்பிக்கை உள்ளதாக கூறினார். பேசணுமே, அது நியாயமான கோரிக்கை தானே. நம்ம திருச்சி போயிட்டு நகரத்துக்குள்ளே போறாம விமான நிலையத்துல போகும் பொழுது ஒரு பத்திரிகை சகோதரர்கள் கேட்கும்போது ஒரு இடத்துல மனசு கஷ்டமா தான் இருக்கு. நம்ம நண்பர்கள்லாம் வந்து கேட்கறாங்க, நம்ம பேசாம போனா அது தவறுதான். இதே சென்னையா இருந்தா பிரச்சனை இல்லை, அலுவலகத்துக்கு இன்னைக்கு பேசிட்டு வந்தோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய மரியாதை கொடுக்கணும். திருச்சி விமான நிலையத்துல நம்ம மூஞ்சியில் அடிச்ச மாதிரி நான் பேச மாட்டேன்னு நம்ம போனோம்னா அவங்க கேட்பாங்க, அப்படி சிட்டிக்குள்ளாச்சு பேசுங்கண்ணா. அதனாலதான் பேசினாங்கன்னா விமான நிலையத்துல பேசக்கூடாதுன்னு எது இல்லைங்கண்ணா. காரணம் என்னன்னா, விமானத்துல ஏறி இறங்கணும்னே ஒரு கேள்வி கேட்கல, சில டைம் நம்ம அப்டேட் ஆகுது. மெயின் காரணம் தான். மற்றபடி உங்களை உதாசீனப்படுத்தணும், இன்சல்ட் பண்ண நோக்கல. தெரியுங்கன்னா, இங்க ஒரு தனி பீட்டு, ஆபீஸ்ல தனி பீட்டு, சிட்டிக்குள்ள தனி பீட்டு. அதனால இந்த பீட் இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய மனது எப்பவுமே நோவக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அதே நேரத்துல மல்டிபிள் இன்டர்வியூஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண, மற்றபடி உங்களை புறக்கணிக்குங்கிற நோக்கம் கிடையாது. எல்லாத்தையும் பேசுறாங்கன்னா, இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, இந்த கேள்வி நான் பதில் சொல்லிட்டு போயிடறேன். நான் பேச ஆரம்பிச்சிட்டோம், இதையும் பேசிடுறோம். ஆனா குறிப்பாக நம்முடைய ராஜ்யசபால இருக்கக்கூடிய தலைவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்கட்சி நண்பர்கள் பண்ணக்கூடியது பியூர் பாலிடிக்ஸ். அவர் ஒரு விவசாயினுடைய மகன். அவிநாசி அருகே அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற இளைஞர்கள் வேகத்தடுப்பு டிவைடரில் மோதி கீழே விழுந்ததில் பின்னால் வந்த அரசு பேருந்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார்.
திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் புதூர் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் மற்றும் சந்துரு ஆகிய இருவரும் தனியார் கல்லூரியில் படித்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் தேர்வு விடுமுறை என்பதால் பகுதி நேர வேலைக்கு கடந்த 2 நாட்களாக சென்று வந்துள்ளனர். அந்த வகையில் இருவரும் அவிநாசி பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் சென்றுள்ளனர். அப்போது சாலையில் வைக்கப்பட்டிருந்த வேகத்தடுப்பு டிவைடரில் மோதியதில் அஸ்வின் கீழே விழுந்துள்ளார். பின்னால் அமர்ந்திருந்த சந்துரு தூக்கி வீசப்பட்டதில் முன்னால் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.